முதலமைச்சரின் கைகளால் விருது பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக விருதாளர்கள் கபிலன், ரவீந்திரநாத், துரை ரவிக்குமார் ஆகியோர் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளனர். என் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை என்னோடு பயணிக்கிற ஒரே கவிஞர் அந்த நவீன கவிஞர் பாரதியார் தான். அவருடைய பெயரில் இந்த விருது பெற்றமைக்கு என் முதல்வருக்கும் தேர்வுக்குழுவுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல உலகம் முழுவதும் அணு ஆயுதத்தை ஒழிக்க வேண்டும், உலக சமாதானம் நிலவ வேண்டும் நோக்கத்தோடு பல்வேறு சர்வதேச மாநாடுகளிலும் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்றேன். எனவே இப்படிப்பட்ட சேவைகளெல்லாம் மதிக்கின்ற வகையில், பொது வாழ்க்கையை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு இந்த தமிழ் தென்றல் திருவிக விருதை வழங்கியிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சியாளர் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டு கடைபிடிக்கப்படும் இந்த நேரத்தில் இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது பெருமை அளிப்பதாக இருக்கிறது. இந்த அரசியல் களத்தில் எங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.